ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. பாடுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. நாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் கருணையினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் கருணையினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவை அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, ஆமென். உங்க தயவு பெரியது. எஸ் லார்ட். அன்பு பெரியது, உங்க இரக்கம் உயிரை கொடுத்த அன்பு, உங்க கிருபை ரத்தத்தை கொடுத்த அன்பு, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, ஆமென். உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இயேசுவின் அன்பு இரக்கம் பெரியது, உங்க கிருபை Yes, பெரியது, Lord. உங்க தயவு பெரியது. ஒரு முறை கூட உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது, கல்வாரி சிலுவை உங்க நினைத்து கிருபை பாடுங்க. பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுங்க. ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதையை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, Yes, Lord. உங்க கிருபை பெரியது, ஆமென். உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை உங்களை நேசிக்கிற ஒரு அன்பு காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உன் காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. பாடுங்க.
கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். பெரியது உங்க இரக்கம் பெரியது. ஆமென். Oh, we worship you, Lord. Battery down ஆச்சு. செய்ய நினைத்தது தடைபடவில்லை, செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது சகலத்தை நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தை நன்மையாக செய்து செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது. ஆமென். அன்பு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிட தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததோ நிற்பது மோக்கிருபை. நீங்களும் நானும் நிற்பது அவருடைய கிருபைதான். கிருபை நீசன் என் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசன் என் பாவம் நீங்கினதே. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தினமதி காலையில் தேடும் புது கிருபை. தினமதி காலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ. மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ போதுமே ஓம் கிருபை தாருமே. வாய்களை திறந்து எல்லாருமா கிருபை தாருமே. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓரபா ஷேகே துரபலகதரபா ரிபலகதுரபா
மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆடுவோமா? உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஒரு முறை கூட ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே எங்களை பாதுகாப்பவரே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். நல்லவரே வல்லவரே ஆராதனை. பாடுங்க. இந்த அதிகாலையில தேவ பிரசன்னத்தை கொண்டு போங்க, உங்க வீடுகளுக்கு கொண்டு போங்க. ஆமே. நல்லவரே உரபகதலகது ஷேகே துரபஹந்துருபோ. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சர்வாங்க சுகம் உண்டாவதாக, சர்வாங்க சுகம் உண்டாவதாக. எல்லா நோய்கள் மறைந்து போவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எலும்புகள் நரம்புகள் தசைகளுக்குள்ள தேவ வல்லமை இறங்குவதாக. தெய்வீக ஞானத்தினால் நிரப்புவீராக. தெய்வீக ஞானம், அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷத்துல எங்களுக்கும் தெய்வீக ஞானத்தை கொடுப்பீராகப்பா. மெய்யான விடுதலை ஆண்டவரே. குந்தி குந்தி நடப்பதல்ல, தடுமாறி தடுமாறி விடுவதல்ல, எழும்பி நின்று நடந்து விசுவாச ஓட்டத்தை ஓடுவதற்கு கர்த்தர் ஒரு மெய்யான விடுதலை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. பரிபூர்ண ஆசீர்வாதம், அறகுறையான ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதத்தை பெறுவது இழந்து போவதல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதம். சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து, பரிபூர்ண ஆசீர்வாதம். உங்க வாய்களிலிருந்து அந்த வார்த்தை வரட்டும், உங்கள் வாய்களிலிருந்து அந்த வார்த்தைகள் வரட்டும். சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வீக ஞானத்துக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மெய்யான விடுதலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
ஓ ஹalleluya. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை தாரே. என்னை படுகுழியிலிருந்து தூக்கினாரே, மீட்டாரே. ஆமே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹalleluya, ஹalleluya. நம்ம உட்காருவோம். இந்த நாளில் கூட தொடர்ந்து இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துர்ராஜையா முன்னால் வந்து ஜெபிப்பாங்க. எல்லாம் ஜெப சிந்தையில் இருப்போம். நீங்கள் 3 தான் சொல்லணும். சோத்திரம், அல்லேலூயா, ஆமேன். அல்லேலூயா. இந்த 3 சொல்லனா என்ன அர்த்தம்? தூக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம், ஆமேன். ஆமாம், இப்போ கீ கொடுத்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வார்த்தைகள் அப்படியே ஒருத்தர் ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகள் ஆமேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அப்படியே ஆகும். ஆமேன். ஜெபிக்கலாம். சோத்திரம். கர்த்தாவே நன்றி ஆண்டவரே, சோத்திரம் துதிக்கிறோம் போட்டினப்பா. இந்த அருமையான ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த அதிகாலை பொழுதிலே ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த வருடத்திலே ஆமாண்டவரே கர்த்தாவே, முதல் மாதத்தை வெற்றிகரமாக முடித்து 2ஆம் மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளா எங்களை ஆமாண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆமாண்டவரே சமூகத்தில் உயர்த்தி காட்டும் ஆண்டவரே. ஒரு தீங்கும் அணுகாமல் எங்களை நீ பாதுகாத்து வைத்து செல்வோம்ப்பா. நாங்கள் செல்லுகையிலும் போகையிலும் வருகையிலும் உம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாத்து வைத்து செல்வோம்ப்பா. எங்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் ஆமாண்ட வெறுமையாக இல்லாமல் ஆமாண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் வாழ்வதற்குரிய தகுதிகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி நீர் தாரும் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பலாக்கரத்திலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆமாண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. வீணாக நேரத்தை செலவழிக்காமல் உமக்காக நேரத்தை செலவழிக்கின்ற ஆமாண்டவர் பிள்ளைகளாகவும் ஆண்டவரே குடும்பங்களாகவும் விளங்க செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு பெற்று பாத்திரவான் விளங்க வேண்டுமென்றால் சுத்த இருதயம் உள்ளவர்களாக வாழ்வ தகுதிகளை நீ ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. சந்தோஷ சமாதானம் தருவதும் அல்லாமல் ஆமாண்டவரே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற வேலையிலே ஆமாண்டவரே கர்த்தாவே நாங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாக வாழ்வ தகுதிகளை நீர் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதங்களையும் இந்த நாளுக்கு உண்டான தேவைகள் அத்தனையும் நீ எங்களுக்கு சந்தித்து எங்களை அற்புதமாகவே ஆசீர்வதித்து வழிநடத்தி நீ செல்லும் அப்பா. தொடர்ந்து சிறு பிள்ளைகள் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை வையும் ஆண்டவரே. ஆமாண்டவரே தொடர்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே பங்கு பெற்று பார்த்து வழங்க துதிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கு செலுத்துகின்றோமப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி
காண்டிடுவே. அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்துல அல்லேலூயா பாடி பாடி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தாண்டி போவேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை, இயேசுவை. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே. எஸ் பாடுங்க. அஞ்சிடே பயப்பட மாட்டேன், எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆமே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இயேசுவை. அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணி வாக்குத்தத்தத்துக்கு நேராக போகிறோம். நம்ம இந்திய தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த மாதத்தில் எந்த மாநிலத்திலும் சட்ட சபைகளிலும் பாராளுமன்றத்திலும் கர்த்தருக்கு விரோதமான சட்டங்கள் எழும்பக்கூடாது, மக்கள் விரோத சட்டங்கள் எழும்பக்கூடாது. கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு மாதமாய் கர்த்தர் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் வன்முறைகள், கலவரங்கள், தீவிரவாதங்கள், பயங்கரவாதங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எந்த விதமான இயற்கையினாலே உண்டான பேரழிவுகள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எந்த விதமான கொடிய ஆபத்துகள், விபத்துகள், ட்ரெயின் விபத்துகள், ஏரோப்ளேன் விபத்துகள், இப்படிப்பட்ட எந்த விதமான காரியங்களையும் நம்ம டிவியில் பேப்பரில் படிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். கொள்ளை நோய்கள் தேசத்தில் பரவக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த விதமான கொள்ளை நோய்களோ தேசத்தில் பரவாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல சோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். என்னுடைய மனைவி சுபனா ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ணுங்கம்மா. ஹல்லேலூயா. சோத்திரம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. நல்ல எல்லாரும் வாயை திறந்து நான் சொன்ன காரியங்களெல்லாம் மனதில் வச்சு ஜெபிங்க. தேசத்தை நான் அழிக்காதபடி திறப்பிலே நிற்கிற ஒரு மனிதனை தேடினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஜெபித்தால் ஒருவருடைய ஜெபத்தின் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. சோத்திரம். ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மே துதிக்கிறோம் தகப்பனே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த 2ஆம் மாதத்தில் முதல் தேதியில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த மாதத்தையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அபரிதமாய் ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே உம்முடைய சேமத்தை நீர் அருள் பண்ணும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கான செய்திகள் ஒன்றும் வரவாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இடத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. விசேஷமாய் கர்த்தாவே தமிழ்நாட்டிலே உம்முடைய கரத்தை நீர் நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே ஒவ்வொரு கர்த்தாவே இயேசப்பா எல்லா மனிதர்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்து
கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, முதியோர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு டிவைன் ஹீலிங்கை நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் அருமையான மகள் ஜெரினாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைக்கு ஆண்டவரே நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உச்ச தலை முதல் கொண்டு உள்ளம் பாதம் வரைக்கும் இயேசுவின் இரத்தத்தினால மகளை நீர் சுகப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமணி சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சுரேஷ் பேதரோட தகப்பனாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தகப்பனாரையும் ஆண்டவரே அப்பா நீ சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இயேசுவின் இரத்த கோட்டைகளை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே வேலைக்கு போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க கட்டளையிடுங்க. விசேஷமாய் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ராஜா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெண் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் கொடுப்பீராகப்பா. எல்லா தீமைக்கும் தேவனே நீர் விலக்கி ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாகனத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய துக்கங்கள், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே அப்பா, நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே ராஜா. எங்களுடைய துக்கங்களை மாற்றி ஆனந்த களிப்பை நீர் உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் கடந்த வாரத்தில் அருமையான ஜான்சிக்கு பிரேமுக்கு ஆண்டவரே நல்லதொரு ஆண்டவரே பிள்ளை பெற்றெடுக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே சபைக்கு வருகிற ஒவ்வொரு கற்ப ஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வேளையில நல்ல பிரசவத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்பத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராகப்பா. இந்த மாதத்துல எந்தவித குறைவும் இல்லாதபடி அப்பா நிறைவான மாதமாய் காணத்தக்க, ஆசீர்வாதத்தின் மாதமாய் காணத்தக்க தேவனே நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக்கணுங்க. எல்லா துதியும் கனமும் ஒருவர் மாத்திரமே ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. பாடலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன் கூடயே இருப்பேன்பான்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அவரை நம்ம நம்பலாம். ஹல்லேலூயா. உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியும் நம்ம கூடயே 24 ஹவர்ஸும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு நான் உனக்கு முன்பதாக செல்லுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த ஆண்டுடைய பிரசன்னத்தில் நமக்கு இருக்கும்போது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த பிப்ரவரி மாதத்தில் எல்லாரும் சொல்லுங்கள், நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம். கவலைப்படுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வசனங்க, இது வசனத்தினால தான், சாட்சியின் வசனத்தினால தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு, ஜெபத்தோடு, வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தைகளையும் நிரப்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்துக்குண்டான ஒரு வார்த்தை,
நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கலாமா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் அதற்கு என்றால் எருசலேமுக்கு. எது? எருசலேம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரம். ஸோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நகரத்தை போல நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியம். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமை போல நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து தேவன் அதன் நடுவிலே இருப்பேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் இமேஜினேஷன், கொஞ்சம் உங்களுடைய கற்பனையை கொஞ்சம் அவிழ்த்து விடுங்க. இந்த இடத்த சுற்றிலும் அக்கினி மதில் அப்படியே ஒரு 15 அடிக்கு சுற்றி நெருப்பு அக்கினி எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா யாராவது உள்ள வர முடியுமா? சாத்தான் உள்ள வர முடியுமா? பாவம் உள்ள வர முடியுமா? அப்படி பக்கத்தில் வந்தாலே அப்படியே அந்த சுட்டெரிச்சிடும். அந்த அக்கினி என்ன பண்ணிடும்? எல்லாத்தையும் சுட்டெரிச்சிடும். இந்த மாதத்தில் நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் இருந்தோன்னா நல்ல ஆண்டவரை துதித்து ஆராதித்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வேலை காரியங்கள், நம்முடைய ஊழிய காரியங்கள் எல்லாம் நம்ம பாட்டுக்கு நம்ம செய்து கொண்டே இருந்தோன்னா கர்த்தர் நம்மை சுற்றிலும் வால் ஆஃப் ஃபயர். சொல்லுங்க, என்னது? வால் ஆஃப் ஃபயர், ஒரு அக்கினி மதில். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி. ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது மனுஷன் வார்த்தை இல்லை. இதனால நீங்க சந்தேகப்படாதீங்க. இது நான் சொன்னேன்னா அது எப்படின்னு கேட்கலாம். யார் சொல்லியிருக்கா? என்ன போட்டிருக்கு? கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அதனால இதுக்கு மேலே சந்தேகப்பட்டா அது உங்க பிரச்சனை. நான் சந்தேகப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் சந்தேகப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய மகிமையை காண்பேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய மகிமையை காண்பேன். பாருங்க, சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவிலே என்ன பண்ணுவாரா? மகிமையாக இருப்பேன். ஹல்லேலூயா. You shall see the glory of God. தேவனுடைய மகிமையை. தேவனுடைய மகிமைனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். அதை நான் சொன்ன காரியங்கள் தான். சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம். கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், பரிசுத்த வாழ்க்கை. சொல்லுங்க, பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லை? அது ரொம்ப முக்கியம். பரிசுத்த வாழ்க்கை. இது 5 காரியங்களை நீங்கள் டெய்லி இதை அறிக்கை பண்ணிகிட்டே இருங்க. பாவம் செய்ய பிசாசு தூண்டினாலும் நம்மளால் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம். எல்லாம் சொல்லுங்க, சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. பாருங்க, ரொம்ப சிம்பிளாக நீங்களும் நானும் புரிகிற மாதிரி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருக்குறள் படிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இது 2 வார்த்தை தான். மொத்தம் 5 குறள் தான். 5 வசனங்க. பாருங்க, சர்வாங்க சுகம், மெய்யான ஞானம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் இதை நீங்கள் டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அறிக்கை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்த பாவத்தையும் மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினி பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது.
ரெண்டு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி வேகம் முடிஞ்சு போச்சு, டைம் இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. யாத்திராகமம் 13:22 பகலில் மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமுமாக ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. என்ன சொல்லுங்க? விலகி போகவே இல்லை. ஜனங்கள் மாறினார்கள், முறுமுறுத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் இருந்து 40 வருஷம் அவர் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க எவ்வளவு உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் மாறினார்கள், முறுமுறுத்தார்கள், ஆண்டவரை கேள்வி கேட்டார்கள், மோசேவிடத்தில் போய் சண்டைக்கு போனார்கள். எல்லாம் செய்தாலும் கர்த்தர் அன்புள்ள தேவன், அவர் மாறாத தேவன். அவர் ஒரு நாளும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை இன்னைக்கு இந்த மக்களுக்கு நான் ஒரு பாடம் கற்றுக்க கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் அக்கினி ஸ்தம்பத்தை அப்படியே மூடி மறைக்கல. அவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. அக்கினி ஸ்தம்பம் ஜனங்களிடத்திலே விலகி போகவே இல்லை. இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிற 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிங்க. ஸ்கிரீன்ல வாசிக்கிறீங்களா? அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. ஹல்லேலூயா. பாதுகாக்கிற அக்கினி ஆண்டுடைய பிள்ளைகளை பாதுகாத்து எதிரிகளை பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. சாத்தானை பட்சிக்கிற அக்கினி. நமக்கு இந்த உலகத்தில் யாரும் எதிரி கிடையாது. நமக்கு எதிரி யாரு? சாத்தான். எல்லாம் சொல்லுங்க, பாதுகாக்கும் அக்கினி. சொல்லுங்களேன் வாயை திறந்து, பாதுகாக்கும் அக்கினி, சாத்தானை பட்சிக்கும் அக்கினி. என்ன நீங்க சொல்றதே கொஞ்சம் டவுட்டா இருக்க மாதிரி இருக்கே. சொல்லுங்க நல்லா, என்னை பாதுகாக்கும் அக்கினி, சாத்தானை பட்சிக்கும் அக்கினி. ஹல்லேலூயா. இதை கூட சொல்லிக்கிட்டே இருங்க, என்னை பாதுகாக்கும் அக்கினி, சாத்தானை பட்சிக்கும் அக்கினி. சாத்தானுடைய தாக்குதலுக்கெல்லாம் கர்த்தர் நம்ம விலக்கி பாதுகாப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தயவு செய்து இந்த வசனங்களை மறந்துடாதீங்க. தயவு செய்து இதெல்லாம் நோட் பண்ணி, இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு உணவாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். இந்த பிப்ரவரி மாதத்தில் பலவிதமான சாத்தானுடைய தாக்குதலுக்கு நம்ம பிழைக்க வேண்டுமென்றால், வாழ வேண்டுமென்றால் வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள். பாதுகாக்கும் அக்கினி, சாத்தானை பட்சிக்கும் அக்கினி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னை பாதுகாக்கும் அக்கினி, சாத்தானை பட்சிக்கும் அக்கினி. ஹல்லேலூயா. பாருங்க, வசனத்தை கொண்டு தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் ஒரு ஜெயமுள்ள மாதமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு அக்கினி மதிலாக இருந்து அது நடுவிலே நான் மகிமையாக இருப்பேன் என்று சொன்னீங்களேப்பா. எங்களுடைய மனக்கண்களிலே, ஆவிக்குரிய கண்களிலே அந்த அக்கினியை நாங்கள் உணர, பார்க்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை நாங்கள் உணர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பமாக 40 ஆண்டுகள் நடத்தின அது நீர் விலகி போகவே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. அது மாத்திரமல்ல, பட்சிக்கும் அக்கினிக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கும் அக்கினி, சத்துருவை பட்சிக்கும் அக்கினி என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் தங்கட்டும். நாங்கள் இந்த இடத்துல, இந்த மேடையிலிருந்து உம்முடைய விசுவாச வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை எதையெல்லாம் பிரகடனப்படுத்தினோமோ அதெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அது அப்படியே நடப்பதாக, அது அப்படியே நடப்பதாக, அது அப்படியே நடப்பதாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹாவ் அ பிளஸட் மந்த். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமான February 2025 கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென், ஆமென்.